வடமாகாணத்தில் கௌபி வழியாக போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறை ஆரம்பம். போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. நாமல் குற்றச்சாட்டு. 350க்கும் மேற்பட்ட நியமனங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை. யாழ் பல்கலையில் இன்று அடையாள வேலை நிறுத்தம். மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில். விளையாட்டு துப்பாக்கியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்ற பெண். வடக்கில் தொடரும் குளறுபடி. அதிபர் சேவைக்குள் ஈர்க்கப்பட்டவருக்கு ஆசிரியர் இடமாற்றம். ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கிடையில் ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய கப்பல் பாதை. யாழில் பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் கைது. கெஹல்பத்ர பத்மியுடனான தொடர்பு. மற்றொரு பிரபல நடிகையிடம் விசாரணை. அரசாங்க டிஜிட்டல் கட்டண தளமான கௌபே மூலம் வடமாகாணத்தில் போக்குவரத்திற்கான அபராதம் செலுத்தும் முறை இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். குறித்த நிகழ்வில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் சி.ஏ. தனபால, வன்னி பிரிவுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் H.A.K. இந்திக்க கப்புகொட, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிக்கான பிரதி போலீஸ் மாதிபர் J. சந்திரசேகர், யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறைக்கான பிரதி போலீஸ் மாதிபர் G.H. மாரப்பன, வவுனியா பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் W.A. சோமரத்ன ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியவை வருமாறு: டிஜிட்டல் மயமாக்கலை நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் வினைத்திறனான சேவையை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்டணங்கள் மட்டுமின்றி அபராதத்தையும் கௌபி மூலம் செலுத்துவதன் மூலம் கால வீணடிப்பு குறைக்கப்படுகின்றது. போலீசாரின் சேவையும் இது இலகுபடுத்தும். மக்களுக்கு நேர வீணடிப்பு ஏற்படாது. கௌபி மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் நடைமுறை மேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஆரம்பிக்கப்பட்டது. மூன்றாவதாக தற்போது வடக்கு மாகாணத்திலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்குரிய உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில போலீசாரின் தவறான நடவடிக்கையால் ஒட்டுமொத்த போலீஸ் துறைக்கும் களங்கம் ஏற்படும் நிலை காணப்பட்டது. நவீன முறைமை என்பது வெளிப்படைத்தன்மையானது. எனவே போலீசார் மீதான விமர்சனங்களுக்கும் இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இன்றைய நவீன உலகில் நவீன தொழில்நுட்பத்தை நோக்கி நாமும் நகர வேண்டும். அப்போதுதான் உலகை வென்று முன்னோக்கி செல்ல முடியும். இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை எமது ஊடக தோழர்கள் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம் என்றார். ஆளணி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கோரியே இப்போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர் வெற்றிடங்கள் 355 காணப்படுகின்ற போதிலும் 117 வெற்றிடங்கள் நிர்வாகத்தினால் கோரப்பட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக சுற்றறிக்கைக்கு முரணாக தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் ஊழியர்கள் உள்வாங்க சேவை ஒப்பந்தத்தினூடாக நியமனம் செய்யப்படுவது தவறு எனவும் சுட்டிக்காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் பல்கலைக்கழக பேரவைக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டும் அவை புறக்கணிக்கப்பட்டதால் இன்று போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். உடனடியாக வெற்றிடங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் ஆரம்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஊழியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசிங்க சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூவர் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிதாரிக்கு மோட்டார் சைக்கிளை வழங்கியவர், அந்த மோட்டார் சைக்கிளை பழுது பார்த்தவர் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதியாகிய மூவருமே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு நாளை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். கொழும்பு கோட்டை நீதிவான் நிலப்புலி லங்காபுர ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதியை ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை
வைத்தியசாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதுடன் உடல்நலக் குறைவு காரணமாக பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணையின் போது விக்ரமசிங்க மருத்துவமனையிலிருந்து சூம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதன்போது தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. இலங்கையின் சுகாதாரத்துறை பாரிய நெருக்கடியில் உள்ளதாகவும் நாட்டில் அத்தியாவசிய மருந்துகள் உட்பட 350க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 4 மாதங்களாக தேசிய மருத்துவமனை உட்பட எந்தொரு அரசு மருத்துவமனையிலும் குருதி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் காரணமாக மக்கள் பணத்தை செலவழித்து தனியார் ஆய்வுக்கூடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் இத்தகைய நடவடிக்கை தடை செய்யப்பட்டிருந்தது. நோயாளர்கள் சத்திர சிகிச்சை செய்து கொள்ள சென்றால் சத்திர சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை வெளியே சென்று பணம் கொடுத்து வாங்குவதற்கான பட்டியலை வைத்தியர்கள் வழங்குகின்றனர். முன்னர் சத்திர சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது நோயாளிகள் குறைந்தபட்சம் 50,000 முதல் 1 லட்சம் வரை செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதய சத்திர சிகிச்சை அலகுகளில் கூட பைபாஸ் சத்திர சிகிச்சை போன்றவற்றுக்கு தேவையான பொருட்களுக்கான பட்டியலை நோயாளிகளுக்கு வழங்கி அவர்களை வெளியே பணம் செலவழிக்க வைக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் இந்த வீழ்ச்சியால் இலவச சுகாதாரத்துறை கேள்விக்குறியாகியுள்ளது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். போலீஸ் மா அதிபர் அரசியல்வாதி போன்று செயற்படுகிறார். போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக போலீசார் செயற்படுகின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு மேலும் தெரிவித்ததாவது, மக்கள் பிரதிநிதியொருவரை பகிரங்கமாக சுட்டுக் கொலை செய்யும் நிலையே இன்று காணப்படுகிறது. இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து கொலைகளையும் அரசாங்கம் பாதாள குழுக்களின் கணக்கில் சேர்க்கிறது. எதிர்க்கட்சியின் சகல உறுப்பினர்களும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டையும் அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தி புலனாய்வு தகவல்களை அலட்சியப்படுத்தியவர்கள்தான் இன்று பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய உயர் பதவிகளில் உள்ளார்கள். இன்றும் புலனாய்வு தகவல்களை இவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். 323 கொள்கலன்கள் எங்கு சென்றது என்பது இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இலங்கைக்கு 2 கொள்கலன்களில் ஐஸ் போதைப்பொருள் வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அரசாங்கத்திற்கு தகவல் அளித்தும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அரசாங்கம் தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறது. போலீஸ் மா அதிபர் அரசியல்வாதி போன்று செயற்படுகிறார். போலீஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே போலீசார் செயற்படுகின்றனர். அரசியல் நோக்கங்களுக்கு அமைய போலீஸ் திணைக்களம் செயற்பட்டால் நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு மீதான மக்களின் நம்பிக்கை சிதவடையும் என்றார். கெஹல்பத்ர பத்மேவை எனக்கு தெரியாது. ஊடகங்களில் பரவிய செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என்று பிரபல நடிகையும் மொடல் அழகியுமான ஸ்ரீமலி பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போது போலீஸ் காவலில் உள்ள ஒரு குற்றவாளியான கெஹல்பத்ர பத்மேவுடனான தொடர்பு இருப்பதாக அண்மை காலமாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த நிலையில் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். கெஹல்பத்ர பத்மே மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. கெஹல்பத்ர பத்மேவுடன் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா இருக்கும் புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரபல நடிகையும் மொடல் அழகியுமான ஸ்ரீமாலி பொன்சேகா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க சென்றுள்ளார். அதன் பின்னரே ஊடகங்களிடம் இது தொடர்பில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கெஹல்பத்ர பத்மேவுடன் தன்னை தொடர்பு படுத்தி கூறப்படும் கூற்றுக்களை நிராகரிக்கின்றேன். கெஹல்பத்ர பத்மேவை தனக்கு தெரியாது. ஒருமுறை துபாயில் என் குடும்பத்துடன் ஒரு புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டேன். பலர் எங்களுடன் புகைப்படம் எடுத்தார்கள். அவர் அவர்களில் இருந்தார். சமூக வலைதளங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் வதந்திகள் என் பெயரையோ அல்லது நம்பிக்கையையோ கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த வாரம் இதேபோன்று மொடல் பியூமி ஹன்சமாலி மீதும் விசாரணை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அவிசாவளை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றிற்காக விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவிசாவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நெடோல்பேட்டையைச் சேர்ந்த பெண் நீதிமன்றத்திற்கு நேற்று வழக்கொன்றிற்காக வருகை தந்துள்ளார். இதன்போது நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் கடமையிலிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த பெண்ணின் கைப்பைக்குள் இருந்த விளையாட்டு துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவிசாவளை போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த பெண் நீதிமன்ற வளாகத்திற்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் நுழைய முயன்றதற்கான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர்.
செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி இன்று மெதரிஸ்த திருச்சபையினரால் செம்மணி அணியாதீப முற்றத்தில் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் இலங்கை மெதரிஸ்த திருச்சபையின் முகாமை குரு கந்தையா ஜெகதாஸ், இலங்கை திருச்சபையின் யாழ் குரு முதல்வர் செல்வன் அருள்பணி, அருளானந்தம் சமுவேல் சுபேந்திரன், பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி அமைப்பின் ஏற்பாட்டாளர் தவத்திரு வேலன் சுவாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நாட்டில் இருக்கும் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசு தீர்வை தரும் என நம்புவது சாத்தியமற்ற ஒன்று என சுட்டிக்காட்டிய இலங்கை திருச்சபையின் யாழ் குரு முதல்வர் செல்வன் செம்மணி படுகொலையின் நீதிக்காக மக்களாகிய நாமே முழுமையாக முயற்சிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், செம்மணி என்பது இனப்படுகொலை நடத்தப்பட்டதன் அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு சாட்சியமாகும். இந்த சாட்சியுமே இன்று இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதையும் அதற்கான நீதி வேண்டும் என்பதையும் சர்வதேசத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றது. எனவே அதற்கான வலுப்படுத்தலை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுப்பது அவசியமாகும். அதற்காகவே மெதடிஸ்த திருச்சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதே நேரம் கொல்லப்பட்டவர்களின் குருதி தமக்கான நீதியை பெற்று தாருங்கள் என எங்கள் ஒவ்வொருவரிடமும் ஓலமிட்ட வண்ணம் இருக்கின்றன. அந்த ஓலங்களுக்கு நாம் நீதியை இலங்கையில் இந்த அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. எனவே சர்வதேசத்திடம் இதற்கான நீதியை கோரி நிற்கின்றோம் என்றும் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது பிற்பகல் 1:30 மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீட்டிக்கப்பட உள்ளது. இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது. இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிர்வாகம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலபேவா தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிர்வாகம் முதலில் ஒரு பாட நேரத்தை 1 மணி நேரமாக நீட்டிக்க முன்மொழிந்த நிலையில் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு பாட நேரம் 50 நிமிடங்களாக குறைக்கப்பட்டது. இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உரிமை உண்டு, ஆனால் திட்டமிட்டதை நம்மால் மாற்ற முடியாது. இந்த நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட செலவு ஏற்கப்பட்டுள்ளது என்றார். கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளியான இசாரா சவந்திக்கு உதவி புரிந்தமை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த குழுக்கள் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி இசாரா சவந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பான விசாரணைகளுக்காக 4 குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் இசாரா சவந்தியை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த 45 வயதான வர்த்தகர் ஒருவரை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எவ்வித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இசாராவிற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 7 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 3 பேரும் நீதிமன்ற உத்தரவிற்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் எந்த ஒரு தரப்பினரும் கட்டடங்களை நிர்மாணிக்கும் போது பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப அனுமதி பெற்று கட்டடங்களை நிர்மாணிக்க வேண்டும் என வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வேலணை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே வசிக்கின்ற எங்கள் மக்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். வேலணை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே அண்மை காலமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம். அது தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக எமது பிரதேசத்திலே அண்மை காலமாக சமூக மட்டங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது காணியை அபகரித்தல், காணி சுவீகரித்தல், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றன இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் ஏற்பட்டு வருகின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டம் மற்றும் 1978 ஆண்டின் 41ஆம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்தின் கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் வேலணை பிரதேச சபையிலே அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும்.
அந்த வகையிலே முதலாவதாக நீங்கள் வேலணை பிரதேச சபையில கட்டட அனுமதிக்கான பத்திரத்தினை முதற்கட்டமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது விடயம் அமைவு சான்றிதழ் அல்லது கால நீடிப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். மூன்றாவது விடயம் காணி உப பிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை நீங்கள் பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். நாலாவது விடயம் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான ஆவணங்களினை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்தல் வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த அனுமதிகளை நீங்கள் பெறாத நீங்கள் கட்டடங்களை அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்வரும் நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடங்கள் அகற்றப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகும். எனவே இதனை கருத்தில் கொண்டு சட்டங்களை மதித்து நடக்குமாறு உங்களை நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசகரவை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரியை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த துப்பாக்கிதாரி மகரகம நாவின்ன பகுதியில் உள்ள ஒரு தொலைபேசி கடையிலிருந்து வெளியே வந்தபோது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விசாரணை பிரிவுகள் உருவாக்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு உளவுத்துறை அதிகாரியால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு சம்பவம் சில நிமிடங்களுக்கு பின்னர் ஒரு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த உளவுத்துறை அதிகாரி துப்பாக்கியை உடனே அடையாளம் கண்டதாக கூறப்படுகிறது. அரச புலனாய்வு பிரிவு, குற்றப்புலனாய்வு திணைக்களம், காவல்துறை சிறப்பு படை மற்றும் பிற புலனாய்வு பிரிவுகளின் அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பல்வேறு புகைப்படங்களை பயன்படுத்தி சந்தேக நபரின் மாறுவேடம் குறித்து தெளிவுறுத்தப்பட்டிருந்தனர். அதன்படி விசாரணை குழுக்களால் பெறப்பட்ட துப்பாக்கிதாரியின் படம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்டு விசாரணை அதிகாரிகளுக்கு காட்டப்பட்டது. இதன் விளைவாக துப்பாக்கிதாரியை உடனடியாக அடையாளம் காண அந்த உளவுத்துறை அதிகாரிக்கு முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி உடனடியாக பேருந்திலிருந்து குதித்த அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் தகவல் அளித்த உளவுத்துறை அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பின்தொடர்ந்து சென்று பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளின் உதவியுடன் கைது செய்தார். மேலும் வெலிகம பிரதேச சபை தலைவரின் கொலைக்கு முன்பே துப்பாக்கிதாரி பயன்படுத்திய தொலைபேசி மற்றும் சிம் அட்டை நெட்வொர்க் பகுப்பாய்வே இத்தகைய வேகமான கைது நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்ததாக தெரிய வந்துள்ளது. யாழ் நகரில் இலக்கத்தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்திச் சென்ற நபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 11 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டார் எனவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் கைதிலிருந்து தப்புவதற்காக தமக்கு கையூட்டு வழங்க முயற்சித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைதான சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வடமாகாணம் கிளிநொச்சி வலயம் ஒன்றில் உள்ள பாடசாலை ஒன்றில் அதிபர் சேவைக்கு உள்ளீர்க்கப்பட்ட ஒருவருக்கு ஆசிரியர் இடமாற்ற பட்டியல் பெயர் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவது, ஏற்கனவே அதிபர் பட்டியலில் உள்ளீர்க்கப்பட்ட ஒருவரை 2026ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் வகையில் வடமாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் இடமாற்ற பட்டியலிலும் அவரது பெயர் இடம்பெற்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த ஆசிரியர் இடமாற்றத்திற்கு பெயர் பரிந்துரைக்கப்பட்ட அதிபர் 2 வருடங்களுக்கு முன்பு அதிபராக கிளிநொச்சி வலயத்திற்கு சென்றுள்ள நிலையில் வருடாந்த ஆசிரியர் இடமாற்றத்திலும் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. அண்மையில் ஆசிரியர் இடமாற்றத்தில் முறைகேடுகள் இருப்பதாக வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 182.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹாஷிஷ் போதைப் பொருளை கடத்த முயன்ற கனேடிய நாட்டு பிரஜையொருவர் இன்று அதிகாலை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 21 வயது கனேடிய பிரஜை எனவும் அவர் கனடாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளார். குறித்த நபர் கொண்டு வந்த பயண பைகளை சோதனை செய்த போது 18.253 கிலோகிராம் ஹாஷிஷ் சுங்க அதிகாரி கண்டுபிடிக்கப்பட்டது. இவை 6 பெரிய பொலித்தீன் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 72 சிறிய பொட்டலங்களில் அடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட கனேடிய நாட்டு பிரஜையும் கைப்பற்றப்பட்ட ஹாஷிஷும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் தலைமன்னார் இடையே புதிய கப்பல் பாதை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு இந்திய கடல்சார் வாரத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனாவால், இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலகவுடன் இது தொடர்பில் இருதரப்பு சந்திப்பை நடத்தியுள்ளார். புதிய கப்பல் பாதையை தொடங்குவதன் மூலம் இந்தியா இலங்கை கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மும்பையில் நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய கடல்சார் வாரத்தில் பங்கேற்பதற்காக அக்டோபர் 27 முதல் 28ஆம் தேதி வரை அவர் இந்தியா பயணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.